சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில அவமானப்பட்டு துயரப்பட்டு நான் அவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காம இருக்காங்களோ அந்த மனிதன் மட்டும்தான் மேல போக ஆரம்பிப்பாங்க. So you all will find a way to punish someone. அவமானப்படுத்திருப்பாங்க, உங்களை கேவலப்படுத்திருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, உங்க ஈகோவை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பழி வாங்க போறீங்க. பிகாஸ் பவர் இருக்குங்க. நான் பவர் இல்லாதப்ப நீங்க எவ்வளவு பண்ணீங்க, இப்ப கையில பவர் வந்துருச்சு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you can never become a statesman. ஒரு ஸ்டேட்ஸ்மேனுடைய அடிப்படை தகுதி யாராக இருந்தாலும் மன்னித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறத நீங்க கத்துக்கலாம். ஏன்னா இன்வேரியபிளி இந்த ஃபீல்டில் உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, இன்வேரியபிளி இந்த ஃபீல்டில் உங்களை அவமானப்படுத்துவாங்க, இன்வேரியபிளி இந்த ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு தவறுகள் உங்கள் மீது நடக்கும். அதையெல்லாம் நீங்க மறக்க கத்துக்கணும், புறக்கணிக்க கத்துக்கணும், அதையெல்லாம் தாண்டி போக கத்துக்கணும். இது மிக மிக முக்கியமான குரல். இது நீங்க செய்யலாம். பவர்ங்கிறது பழிவாங்கிற போட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு பழிவாங்க போட்டு ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அதிக நேரம் போயிடும். நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு நம்மளே எதிர்கட்சியில் இருக்கும் போது இந்த ஆஃபீஸர் சரியா பேசல, டிரான்ஸ்பர் தண்ணி இல்லாத காட்டுக்கு போடு, அவர் நம்ம போகும்போது கோயில்ல மரியாதை கொடுக்கல, இவருக்கு இங்க மாத்து, அந்த எம்எல்ஏ நம்மளை பற்றி அப்படி பேசினாரு, விஜிலன்ஸை கூப்பிட்டு ரைட் அடிக்க சொல்லு, நம்ம கட்சிக்காரன் 4 பேர் நம்ம இப்படி பண்ணலாம், அவனோட செல்போன்ல ஒட்டி கேட்டு அவன் மேலே இப்படி பண்ணுங்க, இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டு பிரீஃபிங் கொடு. இதை மட்டும் ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பவர்ஃபுல் ஆளோ இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு எப்படி நீங்க வேலை செய்யும்? அந்த குவாலிட்டி இப்பவே நீங்க வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறது முக்கியமான வேண்டுகோள். ஜஸ்ட் ஃபர்கிவ், ஃபர்கெட் அண்ட் மூவ் ஆன். இது நீங்க செய்யாத வரைக்கும் எனக்கு அரசியல்ல 90% மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை பத்தி தவறா பேசுறதுக்கே உங்க நேரம் போயிருக்கு. தலைவா நீங்க இருக்கும்போது எப்படி தெரியுது தெரியுமா, இப்ப எல்லாம் மாறி போச்சு, ஏன்னா அவருக்கு வேலையில உங்களுக்கு வேலையில 2 பேரும் பேசுறது. தலைவா இங்க பாருங்க தலைவா இப்ப உங்களை பத்தி அப்படி பேசிட்டாங்க, அவருக்கு வேலையில உங்களுக்கு வேலையில இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது. தலைவா நீங்க போகும்போது எவ்வளவு தலைவா இப்ப பாருங்க தலைவா, இந்த பேச்சுக்களே இல்லாம ஒன்லி பாசிட்டிவ் சிந்தனைகள் வரும் பொழுது யுவர் லைஃப் வில் ஸ்டார்ட் கோயிங் இன் தி ஃபார்வர்ட். நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் அனுபவத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம், மண்டேலாவுடைய கிரேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா தன்னை யாரு கேவலப்படுத்தலாம், தன்னை யாரு ஜெயில போட்டாங்க. 28 ஆண்டுகள் சிறையில, கடைசி 12 ஆண்டுகள் தனிமை சிறையில. ராபின் ஐலண்ட் நீ கையை நீட்டினீங்கன்னா கூட 2 கையை நீட்டினீங்கன்னா உங்க 2 கையும் அந்த பிரிசனுடைய செவரை தொடும். அவ்வளவுதான் மண்டேலாவுடைய இடமே. அதுக்குள்ள 12 ஆண்டுகள், மொத்தமாக 28 ஆண்டுகள். அவர் வந்த பிறகு ஒருத்தர் மேல கூட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். நாட் ஈவன் a single person. அவர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஆன பிறகு அந்த ஜெயிலரை கூப்பிட்டு வச்சு செய்வோம், இந்த ஜட்ஜை கூப்பிட்டு தனியெல்லாம் காட்டு, இஃப் ஜஸ்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங், he said look, ரெயின்போ நேஷனா உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு போலாம் எல்லாம். தட் இஸ் லைக் மண்டேலா இஸ் a statesman. நீங்க லைஃப்ல எத்தனையோ புத்தகங்கள் படிப்பீங்க. என்னை பொறுத்தவரை நீங்க அரசியல்வாதியாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு நீங்க படிக்க வேண்டிய முதல் புத்தகம் லாங் வாக் டு ஃப்ரீடம். நெல்சன் மண்டேலா அவருடைய முதல் புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கணும், பொறுமையா படிக்கணும், அதை அனுபவிச்சு படிக்கணும். மண்டேலா யாரு? ஒரு ரெவல்யூஷனரியா இருந்தார், கொரில்லா வார்கார் நடத்தி சொத்துக்களுக்கெல்லாம் சேதம் ஏற்படுத்தினார், அதுக்கப்புறம் தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போறாங்க. அங்க என்னெல்லாம் நடக்குது, ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் கூட என்னெல்லாம் பிரச்சனை, எத்தனை பேர் மண்டேலாவை முதுகுல குத்துனாங்க, எத்தனை பேர் ஒருத்தருக்கு வெளியெல்லாம் போட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறையில அவருடைய மனதை உறுதிப்படுத்தி கொண்டு எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை லாங் வாக் டு ஃப்ரீடம் பார்க்கணும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்டர்னலைஸ் பண்ணணும் சார். ஏன்னா இங்க இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ல பெருசா உங்களுக்கு என்ன சார் சொல்லிக் கொடுக்க முடியும்? கான்ஸ்டியூஷனை பத்தி சொல்லிக் கொடுக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி சொல்லலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லலாம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல எங்க வேணாலும் இருக்கு. குவாலிட்டிஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆர் பிகமிங் எ பெட்டர் லீடர். ஒரு நல்ல தலைவரா வரணும் அப்படின்னா அன்காமன் டீசென்சி, எக்ஸ்ட்ராடனரி லவ், இது 2 எப்போ நான் வச்சு. அன்காமன் டீசென்சி, நீங்க ஜென்டில்மேனா இருக்கணும் உங்க லைஃப்ல, உங்க பிஹேவியர், நீங்க ஜென்டில்மேனா இருக்கணும். நாம தவறு பண்ணக்கூடாது. நீங்க தவறு பண்ணீங்கன்னா you will lose your moral right to ask questions. நான் தவறு பண்ண மாட்டேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதை கஷ்டத்தை அனுபவிக்கும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க, கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும். அதனால சின்ன சின்ன டாக்ஸ் கூட ஒழுக்கமா கட்டணும். நான் ஜிஎஸ்டி கூட எவேட் பண்ண மாட்டேன், செய்யணும். நான் பிசினஸ் பண்ணாலும் நேர்மையா பண்ணணும், செய்யணும். இது எல்லாம் அன்காமன் டீசென்சி. நீங்க இன்னையில இருந்து இந்த 70 பேர் இந்த ஒர்க் ஷாப்ல யார் இருக்கீங்க, நீங்க முடிவு பண்ணிக்கணும் நான் சரியா இருப்பேன், அன்காமன் டீசென்சியோட நல்ல மனிதனா இருப்பேன்.
எக்ஸ்ட்ரானரி லவ், அன்பு. நமக்குள்ள விருப்பு வெறுப்பு, இந்த மதம் ஆகாது, இந்த ஜாதி ஆகாது, இவங்க ஆகாது, அவங்க ஆகாது, எனக்கு வந்து யூபி ஆகாது, எனக்கு பீகார் ஆகாது, எனக்கு வெஸ்ட் பெங்கால் ஆகாதுன்னா they are unfit to be alive. They are unfit to be alive. Extraordinary love, எல்லா மக்கள் மீதான everybody should have that love towards them. இந்த இரண்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கல்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒரே நாள்ல வராது. we all can try. I am also trying. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். படத்துல போகிறோம், I have to keep that in check. ஓகே, செக் பண்ணு. படத்தை யாரும் அவமானப்படுத்திடுவாங்க, டக்குனு ரியாக்ட் பண்ண போவோம், keep that in check. நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், நான் தனி மனிதன் இல்லை, நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணி வீட்டில் இல்லை, நான் விவசாயம் பார்த்துட்டு தோட்டத்தில் இல்லை, நான் பப்ளிக் லைஃப்ல இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்குன்னு சில குவாலிட்டிகளை நான் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப தெளிவா. இப்போ நரேந்திர மோடி அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லோருமே மோடி இன்னைக்கு பார்க்குறாங்க, அந்த ஏஜ் ஆஃப் 70 பார்க்குறாங்க. ஓ மோடிஜி ஸ்டேட்ஸ்மேன், பிரைம் மினிஸ்டர், யாருமே மோடிஜியுடைய ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் பார்க்குறாங்க. மோடிஜி never wanted to become the chief minister, never wanted to become the prime minister. அவருக்கு அந்த கோலே கிடையாது. இவச பிரச்சாரம் 1985 குஜராத் பிஜேபி ஆர்கனைசிங் செக்ரட்டரி. 1998 உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நான் சொல்ல விரும்பல. வாஸ் அவுட் ஆஃப் குஜராத், நேஷனல் செக்ரட்டரி, நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, வேற வேற வேலையை செஞ்சார். 2001 he came back. ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கான குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொறுப்பும் பதவியும் கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். அதுக்காக நீங்க எங்கேயும் போய் நிற்க வேண்டாம் அவசியம் இல்லை. செல்போனை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான், அண்ணே பதவி, அண்ணே இப்படி, அண்ணே அப்படி, நான் உங்களை வந்து பார்க்கல, நான் உங்களுக்கு மாற போடல, நீ தப்பா நினைச்சிட்டீங்களா, நீங்க போகும்போது என் கண்ணை பார்த்து பேசலையே, என்னை பார்த்து சிரிக்கலையா, நீ கோபம் பண்ணீங்கன்னா தப்பு பண்ணிக்கலாம். அப்ப ஏன் அதை கேட்க